அதாவது இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, காலையில் வரும்போது ஒரு விஷயத்த பார்த்தேங்க. ஒரு வயசான லேடி வாழை இலைன்னு விற்றுட்டு போகுது. இது எதுக்காக நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தெருக்கள் வீடுகள் இந்த சைட்லலாம் வந்து வியாபாரம் பண்ணதுக்காக வருவாங்க. இந்த வியாபாரம் பண்ணதுக்காக வர்றவங்க கிட்ட வியாபாரங்களை நடத்திக்கிறது மக்களோட சாமர்த்தியம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன எப்படி அதை கையாளணுங்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். சிலர் திருடர்கள் கூட இந்த மாதிரி செயல்படலாம் இல்லையா? அப்படி இல்லாத இருக்கவங்களும் இருப்பாங்க, ரெகுலராக வியாபாரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ், நான் வியாபாரங்களை சிறு தொழில் பெருத்தொழில் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வியாபாரங்களை நடத்திட்டு இருக்கேன். இதில் என்ன இன்னைக்கு வாழை இலையில் என்ன சார் சொல்ல வரீங்க சொல்லுங்கள் அப்படி கேட்பேன். வாழை இலை, வாழையடி வாழையாக வாழும் தலைமுறைகள் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஒரு வாழை மரத்தை நட்டு எல்லா இதுவும் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு பந்தல் போடுறதா இருந்தாலும். இது எதுக்காக பண்ணுறாங்க, இதில் என்ன பெனிஃபிட்ஸ், எதுக்காக அங்கே அந்த இடத்துல அந்த திருமண இதுலேயும் சரி சில ஃபங்க்ஷன்லேயும் வாழை மரத்தை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, இந்த வாழை மரத்தோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது. வாழையில் எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடுவோம், வாழை இலையில் சாப்பாடு சாப்பிடுவோம், வாழைப்பூ பொரியல் சாப்பிடுவோம், எல்லாமே பெனிஃபிட்ஸ் தானே. தென்னை மர பூவை நட்டு வச்சுக்கிடுவோம், ஏழை நீரை இது பண்ணி வச்சுக்கிடுவோம் இல்லையா? இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் தானே. இந்த கேரளாலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வாழை மரங்களை இது பண்ணுவாங்க. இப்போ வந்து இது குறைஞ்சி போச்சு. ஆக்சுவலாக அதில் என்ன பெனிஃபிட்ஸுங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நேச்சுரல் ஆஃப் திஸ் பெனிஃபிட்ஸ். நேச்சுரல் அப்படின்னா இயற்கையோட பெனிஃபிட்ஸ். மோஸ்ட்லி ஆஃப் வந்து நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் வந்து ஹை லெவல் பெனிஃபிட்ஸ். என்ன மாதிரிலாம் அதுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம வாழை இலையில் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸு, அதில் சாப்பாடை தட்டு நம்மக்கிட்ட இருக்குங்க. வீட்டில் பிளேட்ஸ்லாம் இருக்கும், மங்கு பிளேட்ஸ்லாம் இருக்கும். சைனீஸ்லாம் ஒரு காலத்தில் கூட வாழை இலைகளை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க. அவங்க இலைகளை அதிகமாக பயன்படுத்தினாங்க. தேக்கு இலைகளை பயன்படுத்தினாங்க, வாழை இலைகளை பயன்படுத்துவாங்க. இப்படி எல்லா இதுவுமே பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ரோட்டோரங்களாக வியாபாரங்கள் பார்க்குறவங்க அவங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்கக்கிட்டலாம் நம்ம எதுக்காக வந்து வியாபாரங்கள் பண்ணுறோம், எதுக்காக அவங்கக்கிட்ட வந்து பொருட்களை வாங்குகிறோம், இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அதையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து அந்த ஒரு பெரிய பெரிய ஷாப்பை ஆரம்பித்து அதில் அவங்கள சின்ன சின்ன ஷோரூமாக உட்கார வச்சு அதில் அவங்கள வியாபாரங்கள் பண்ண வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. இருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரியாக கொடுத்தது தான் அவங்கவுங்க ஏரியாவில் வந்து வியாபாரம் பண்ணுறது, அங்கே வந்து வியாபாரம் பண்ணுறது, மீன் வியாபாரம் பண்ணுறது, காய்கறி வியாபாரம் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு குயிக்கன்னா ஃபாஸ்டனா கிடைக்கக்கூடியது. ஃப்ரெஷ் அண்ட் ஃபுட்டாக காலையிலேயே நீங்கள் ஃப்ரெஷ் அண்ட் ஃபுட்டாக லஞ்சுக்கு ரெடி பண்ணக்கூடியது, மார்னிங் இதுக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணக்கூடியது, அதுக்கு தகுந்த மாதிரி குயிக்கனாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அது டோர் டெலிவரி ஆகி டோர் டெலிவரிலேருந்து அதுக்கப்புறம் எடுத்து அந்த ஃபுட்டை வந்து ரெடி பண்ணுறது வைக்கிறது அப்படி இருந்துச்சு. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே.
ஸோ நேச்சுரல் ஃபுட்டை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், நேச்சுரல் ரொம்ப ஸ்லோவாக தான் அங்கே வளரும். அதே மாதிரி தான் நம்மளோட ஆயுள் காலங்களும் அதிகமாக இருக்கும். நேச்சுரல் ஃபுட்டை சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா, சைனீஸு மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபுட்டை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அமெரிக்கன்ஸு எல்லாருமே நிறைய கண்ட்ரிஸு அதிகமாக நேச்சுரல் ஃபுட்டை எதுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட்டு அதிகமாக நேச்சுரல்ஸ் எதுக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த நேச்சுரலோட க்ரோத்திங்னஸ் அதிகமாக இருக்கும். இதனால் அவங்களோட ஆயுள் காலங்கள், ஆரோக்கியங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து அவங்க வளர்ப்பாங்க. அதுலேயுமே ஏதாவது ஃபால்ட்டு கிட்ட இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணதுக்கு என்ன விஷயமோ இருக்கோ அதை பார்ப்பாங்க. சிலவங்களாம் வீட்டிலேயே கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி வெளியவும் விநியோகம் பண்ணுவாங்க. விநியோகம் பண்ணால் வியாபாரமும் பார்ப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு மீதி இருக்க வெஜிடபிள்ஸை சேல்ஸ் பண்ணுவாங்க. நேச்சுரலோட ஹெல்த்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மெயினாக கேட்டுக்கிட்டு இருக்காது நேச்சுரலோட ஹெல்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டொமேட்டோவை எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, ஒரு சிக்கன் மட்டன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சாப்பிட்டு அது டைஜஷன் ஆகக்கூடிய டைமிங் சென்ஸை கவனிங்க. கேட்டிங்களா? 2 இதையும் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நேச்சுரல் ஃபுட்டை நீங்கள் வந்து அப்படியே வந்து இப்போ டொமேட்டோலாம் எடுத்தால் அப்படியே சாப்பிட்றலாம். அப்படி சாப்பிட்டா அது டைஜஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. இதை குக் பண்ணி சாப்பிட்டா அது டைஜஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. அதே மாதிரி சிக்கன் மட்டன் எல்லா இதுவும் எடுத்துக்கோங்க, நான்வெஜ்ஜு. அது வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா டைஜஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஒவ்வொரு ஃபுட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன, அந்த நேச்சுரல் இதோட என்ன. இப்போ கோயில் பிரசாதங்கள்லாம் பாருங்களேன், இலையில் வச்சு கொடுப்பாங்க. எதுக்காக இலைகளை பயன்படுத்துகிறாங்க? பேப்பரில் வச்சு கொடுக்குறது இதெல்லாம் கிடையாது. இலைகளை பயன்படுத்துறது, இலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்துறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், நேச்சுரலாக அந்த ஃபுட்டோட பெனிஃபிட்ஸும் அந்த இலையோட இதுவும் வந்து அவங்க வச்சு அதில் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா நிறையவே இருக்குது. அதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிட்டிக்கல்ஸ் இப்போ அந்த இலையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். கண்டென்ட் அதில் இருக்கக்கூடிய மொத்த சத்துக்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது. அது எப்படி சார் ஒரு ஃபுட்டை வந்து வெறுமனே இலையில் வச்சு அதுலேருந்து எப்படி சார் அதோட எனர்ஜெட்டிக்கல் ஆரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சொல்லும்போது நமக்கு புல் அரிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, உடம்புல அப்படி முடியெல்லாம் தூக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி நடக்குது? சில இடத்துல போகும்போது அப்படியே அந்த கையை அப்படி கொண்டு போகும்போது அது அப்படியே உரசன மாதிரியான ஒரு உணர்வுகளை நமக்கு கிடைக்கல. இந்த உணர்வுகளோட எனர்ஜெட்டிக்கல்ஸ், ஸோ அந்த எனர்ஜெட்டிக்கலை அதை இழுத்து அந்த ஃபுட்டோட கலந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அதேமாதிரி தான் கோயிலில் வந்து பிரசாதங்கள் கொடுக்கும்போதும் அங்கே இருக்கக்கூடிய டெம்பிள்ஸில் வந்து அந்த பிரசாதங்கள் கொடுக்கும், அங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜெட்டிக்கலோடு கிடைக்கிறது. இது இங்கே மட்டும் கிடையாது, சர்ச்சு, பள்ளிவாசல் எல்லா இதுவுமே அந்த விஷயங்களை பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துலாம் சாப்பாடு போடுறது வாழை இலையில் தான் போடுறது, வைக்கிறது. பிரியாணியாக இருந்தாலும் நம்ம வாழை இலையில் தான் வலித்து அடித்து மலதி தூம்சம் பண்ணுறது ஜம்முன்னு சுட போட்டு. ஸோ எனர்ஜெட்டிக்கல், அது வாழை இலையோட ஒரு எனர்ஜெட்டிக்கல் என்னென்னா டைஜஷன்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஜீரணமாகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. இது ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கான ரிப்போர்ட்ஸ் என்னங்கிறது தெரிய வரும். இந்தியன்ஸுக்கு அதை பற்றி முக்கால்வாசி தெரிய வருது, ஃபாரினர்ஸ் ஆல்ரெடி அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. இதை பற்றி தகவல் உங்களுக்கு அவங்க ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே.